ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த புதிய மாதத்திலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யன் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? ஒன்று இருந்தால் ஒன்று இருப்பதில்லை. கடவுள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காரியத்தில் குறை வைக்கிறார் என்று ஜனங்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கலாம், நாமே கூட பேசியிருக்கலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்கிறது, கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதங்களை தருகிறவர். அவர் நமக்கு எதையும் குறையாக வைப்பதில்லை. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதங்களை தருகிறார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 இப்படியாக சொல்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். அவனுடைய குறைவுகள் நீங்கி பரிபூரணம் உண்டாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்குள் உண்மையுள்ளவர்களாய் வாழும்போது பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது அநேகத்திற்கு அதிகாரியாக ஆளுகை செய்யும் அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். நம் மூலமாக நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நெகேமியா 9 அதிகாரம் 7-8 நாம் வாசிப்போம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கீர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதி உள்ளவர். கர்த்தரை மிகவும் நேசித்த கர்த்தருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டான். ஆபிரகாமுக்கு குழந்தையில் என்ற ஒரு குறை இருந்தது. அந்த குறையை கர்த்தர் போக்கினார். அவன் சந்ததி பூமி எங்கும் பெருகிற்று. கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலும் ஏதோ ஒரு காரியத்தில் குறைவு காணப்படுகிறதா? கவலைப்படாதீர்கள். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஆபிரகாமை போல கர்த்தருக்கு முன்பாக உண்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உண்மையுள்ள நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தீர்களும். எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கர்த்தர் ஆபிரகாமை எந்த பட்டணத்திலிருந்து அழைத்து வந்தார்? ஏ ஊர், பி ஆரான், சி சீகேம், டி எபிரோன். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள்.
தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக.